ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி மிக்சர் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பூந்தி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடலை மாவுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அந்த ரேஷியோ தான். அடுத்ததாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பும் பேக்கிங் சோடாவும் ஒன்றாவே சேர்த்துட்டேன். அடுத்ததாக இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றாக மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதனால் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்கான பேட்டராகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதனோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதனோட கரெக்டான பதம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கரண்டி டிப் பண்ணி பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கோட் ஆகணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க, அதாவது இந்த மாதிரி ஓட்டை உள்ள கரண்டி. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கீழே அழகாக பூந்தி விழுந்துடும். நான் அகலமான சட்டின்றனால 2-3 கரண்டி எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள், எல்லாம் பொங்கி வருது. இது நல்லா கிறிஸ்பாகட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம். இந்த பூந்தி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்துருச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். ட்ரைன் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பூந்தி ரெடி ஆகியாச்சு பாருங்கள். அடுத்ததாக சேவ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். சேவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். பூந்திக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ சேம் அதே ரேஷியோ தான். அடுத்ததாக இதில் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுனா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, சேம் அதே ரேஷியோ தான். இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பூந்தி போட்டோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் சூடாக இருக்கும். அந்த சூடாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாறிடுச்சு. ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு சாஃப்டான டஃப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதனோட பதம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்கணும். நல்லா சாஃப்டான டஃப்பாக. ஸ்டார்டிங்கில் உங்கள் கைகள் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான டஃப்பாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது நம்ம இடியாப்பத்தட்டு இருக்கும் இல்லைங்களா, முறுக்கச்சிலேயே ரொம்ப சின்ன ஓட்டை இடியாப்பத்தட்டு, அது யூஸ் பண்ணிக்கலாம் சேவுக்கு. இப்போ நான் இந்த அச்சில் வந்துட்டு இந்த டஃப்பாக போடுறேன். போட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் இப்போ நம்ம சுற்றி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம சேவை சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கிறிஸ்பாகி வந்துடும். ரொம்ப நேரம் விட வேணாம், ஏன்னா கருகிரும். கொஞ்ச நேரத்துலேயே கிறிஸ்பாகிரும். இப்போ நம்மளோட சேவும் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இதில் நிலக்கடலை 150 கிராம் அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். உங்களுக்கு நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதுவுமே அப்படி தான், உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நான் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் அவுள் போடுறேன். அவுள் ஒரு 100 கிராம் அளவுக்கு போடுறேன். இது போட்டதுமே நல்லா பஃப் ஆகிரும். இதையுமே பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாகி வரணும். நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறமா இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் போட்டுக்கலாம். சேவை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் சேவ் எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறேன் கைகள்லேயே. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விட்டதுக்கப்புறமா இதில் நான் பூந்தி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பூந்தி, கருவேப்பிலை, அவுல், இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மிக்சர் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.